சிஎம் விஜய் முடிவை எதிர்த்து விஷால் அறிக்கை. அப்படி விஷாலுக்கு பிடிக்காத எந்த முடிவை நம்ம சிஎம் எடுத்திருக்கிறாரு, அதை பற்றி பார்ப்போம். நேற்று செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தாரு, நீங்கள் மட்டும்தான் டாஸ்மாக மூடினீங்களா, நாங்களும் தான் 500 டாஸ்மாக மூடியிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசும் தான் டாஸ்மாக மூடியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களுடைய திமுக அரசு டாஸ்மாக மூடினதுக்கும் இப்போ இருக்கிற விஜய் அரசு டாஸ்மாக மூடினதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம சிஎம் உடைய முடிவை எதிர்த்து விஷால் ஏன் அறிக்கை விட்டார் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அனஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், வீடியோ முழுவதும் பார்க்கணும். உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் பாருங்கள், அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும். வணக்கம். சிஎம் விஜயின் முடிவை எதிர்க்கும் விஷால். அப்படியா, சிஎம்ஐயே எதிர்க்கிற அளவுக்கு விஷால் யார், அவர் ஏன் எதிர்த்து பேசுகிறாரு, இந்த விஷால் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விஷால் அவருடைய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கிறார். சினிமா துறை இப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு சினிமாவில் மிக அதிகமான அனுபவம் இருக்கிற 30 வருஷமாக சினிமா துறையில் இருக்கிற நம்ம சிஎம் அவர்களே அந்த ஒரு துறையை எடுத்துக்காமல் எதுக்கு அதிக அனுபவம் இல்லாத ராஜ்மோகன் கிட்ட அதை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு தான் விஷால் கேட்டிருக்காரு. ஆனால் ராஜ்மோகனை சினிமா துறைக்கு அமைச்சராக போட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை, அப்புறம் அச்சுத்துறை, சினிமா துறை, இந்த மீடியா சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ராஜ்மோகன் தான் அமைச்சராக போட்டிருக்கிறாங்க. சிஎம் அவர்களுக்கு, நம்ம விஜய் அவர்களுக்கு 30 வருட சினிமா அனுபவம் இருக்குது. உங்களுக்கு சினிமா உள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த துறையை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது தானே, ஏன் அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்றது மட்டும்தான் விஷாலுடைய கேள்வி. அது மட்டும் கிடையாது, அவர் சில கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறார். அரசு டிக்கெட் வழங்கும் முறை அதை கொண்டு வரணும், அந்த சிறிய படங்களுக்கு மானியம் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும், உள்ளாட்சி வரி ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகளையும் விஷால் வச்சிருக்கிறார். அதோட தான் ஏன் சிஎம் அவர்களே நீங்களே இந்த துறையை எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும், அந்த மாநிலத்தில் எந்த ஒரு துறை மேம்பட்டாலும், அது மின் வாரியமாக இருக்கட்டும், நிதித்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு துறை அது மேம்பட்டாலும் அது அந்த துறை அமைச்சரை மக்கள் யாரும் சொல்கிறது கிடையாது. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சிஎம் பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க. அது ஸ்டாலின் அரசு நல்லா இருந்தது, கலைஞர் அரசு நல்லா இருந்தது, ஜெயலலிதா அரசு நல்லா இருந்தது, யார் முதலமைச்சராக இருந்தாங்களோ அவங்க பேரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும், இந்த கடைசி அத்தாரிட்டி சிஎம் தான். எந்த துறைக்கு எந்த அமைச்சராக இருந்தாலும் அந்த அமைச்சர் எந்த ஒரு முடிவும் எடுக்க போகிறது கிடையாது. அந்த அமைச்சர் கேட்டுப்பார், நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்டுப்பார், அவர் தான் சைன் போடணும். ஆனால் அவர் சைன் போடுறதுக்கு, அவரை சைன் போட வைக்கிறது யார், நீங்கள் சைன் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறது யார், சிஎம் தான் இல்லையா. அவருடைய கடைசி முடிவு அவர் தான் எடுப்பார். ராஜ்மோகனுக்கு சினிமா அனுபவம் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவ், ஓரளவுக்கு பிரபலமான ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ சரி விடுங்க, இப்போ சினிமா அவருக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஏதாவது ஒரு கோரிக்கையுடன் சினிமா துறையை சேர்ந்தவங்க அமைச்சர் ராஜ்மோகனை சந்திக்க வராங்க அப்படின்னா, அவர் உடனே அந்த கோரிக்கையெல்லாம் கேட்டுட்டு சைன் போட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நேராக சிஎம் கிட்ட போவார், விஜய் கிட்ட போவார். சிஎம் விஜய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்க கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சிஎம் அவருக்கு இருக்கிற அந்த அனுபவம், இப்போ விஷால் சொன்னார் பாருங்கள் 30 வருட அனுபவம், அதில் அவருக்கு தெரியும், சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இது வேணும் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி சைன் போடுங்க, இல்லைனா போடாதீங்க அப்படின்றதெல்லாம் அவர் தான் முடிவெடுப்பார். ஸோ இப்போ இந்த துறைக்கு அமைச்சராக, இந்த சினிமா துறைக்கு அமைச்சராக ராஜ்மோகன் இருந்தாலும் ராஜ்மோகனுடைய முடிவு கடைசி முடிவு கிடையாது. கடைசி முடிவு யாருது, சிஎம் அவர்களுடைய தான். அதனால் விஷால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருக்கும் தெரியும். அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு தெரியல. பிடிஆரை விட பொருளாதாரம் தெரிஞ்சவராக இதுக்கு முன்னாடி டெபுட்டி சிஎம்மாக இருந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின், பிடிஆரை விட அரசியல் தெரிஞ்சவரா நம்ம உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி டெபுட்டி சிஎம்மாக இருந்தவர். அப்படி இருந்தும் அவரையே அந்த பதவியில் உட்கார வச்சாங்க. பிடிஆரை விட அரசியல் அதிகமாக தெரிஞ்சதுனால, பொருளாதாரம் அதிகமாக தெரிஞ்சதுனாலே இல்லை. அங்கே அவர் உட்கார்ந்தாலும் முடிவெல்லாம் எடுக்க போகிறது அதிகாரிங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய அறிவுரையின் பேரில் தான் மற்ற முடிவுகள் எடுக்கப்படும். ராஜ்மோகனுக்கு சினிமாவை பற்றி ஒரு வேளை எதுவும் தெரியல அப்படின்னா கூட அவர் எந்த முடிவும் எடுக்க போகிறது கிடையாது. அவர் கூட இருக்கிற அதிகாரிங்க அவருக்கு அறிவுரை வழங்குவாங்க. அது மட்டும் கிடையாது, சிஎம் கிட்ட போவோம், சிஎம் அதை பார்ப்பாரு, அவருக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அவருக்கு அந்த சினிமாவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இது வேணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவெல்லாம் அவர் எடுப்பார். அதுக்கப்புறம் தான் ராஜ்மோகன் கிட்ட இதை ஓகே ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லை பண்ணாதீங்க அப்படின்றத சிஎம் சொல்லுவார். அதனால் விஷால் ராஜ்மோகனை இந்த சினிமா துறைக்கு அமைச்சராக போட்டதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த நடிகர் சங்க எலெக்ஷன்லாம் நடக்குதுல்ல, நம்ம விஷாலே ஒரு தடவை போட்டிகிட்டு இருந்தார். அப்போது அங்கே 2 பக்கமும் சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும்
ஏன் அங்கே ஒரு பெரிய ஒரு எலெக்ஷன் நடக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அந்த பொறுப்பில் இருந்தால் மட்டும் போதாது, ஊழல் பண்ணாமல் இருக்கணும், மக்களுடைய பணத்தை சுரண்டாமல் இருக்கணும், அப்பேற்பட்ட ஒருத்தர் அந்த பதவியில் உட்காரணும், அதுதான் முக்கியம். ராஜ்மோகனுக்கு வந்து சினிமா துறையை பற்றி அதிகமாக தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பாக ஊழல் பண்ண மாட்டார், பண்ண விட மாட்டார் நம்ம சிஎம். அதனால தான் சிஎம் சொன்னார், ஒரே ஒரு பவர் சென்ட்ரல் மட்டும்தான், எல்லா விஷயமும் அவர்கிட்ட தான் கடைசியாக வந்தாகணும், மற்ற யாரும் தனியாக முடிவெடுக்க முடியாது. அதனால் நம்ம விஷால் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ்மோகன் வந்து சினிமா துறையின் அமைச்சராக இருந்தாலும் மற்றதையெல்லாம் சிஎம் பார்த்துப்பார், அவர் கூட இருக்கிற அதிகாரிங்க பார்த்துப்பாங்க. நேற்று செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், நீங்கள் மட்டும்தான் டாஸ்மாக் கடைகளை மூடினீங்களா? நாங்களும் தான் ஒரு 500 கடையை மூடி இருக்கோம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசும் தான் 500 கடைகளை மூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக இவங்களுடைய அரசெல்லாம் மூடி இருக்கு. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, இந்த FL1, FL2, FL3 இதுதான் அந்த லிக்கர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. FL1 அப்படின்றது வந்து ஃபாரின் லிக்கர் லைசன்ஸ் 1, ஃபாரின் லிக்கர் லைசன்ஸ் 2, ஃபாரின் லிக்கர் லைசன்ஸ் 3 அப்படின்னு 3 தரமான லைசன்ஸ் இருக்குது. டாஸ்மாக்கெல்லாம் FL1 வரும். அதுக்கடுத்து இந்த ரெசார்ட் அங்கெல்லாம் இருக்கிற பார்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து FL2 லைசன்ஸ். அப்புறம் இந்த ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற பார் லைசன்ஸ் வந்து FL3. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த திமுக அரசெல்லாம் ஒரு 500 டாஸ்மாகை மூட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த FL2, FL3 லைசன்ஸை கொடுத்துருக்குறாங்க. மெயினாக இந்த FL2 லைசன்ஸை அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா, ஒரு மார்க்கெட்டில் வந்து 5 ஹோட்டல் இருக்குது, சின்ன சின்ன ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் வரணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஹோட்டலுங்களெல்லாம் மூட வைக்கணும். அதில் ஒரு 5 ஹோட்டல் இருக்குன்னா அது ஒரு 4 ஹோட்டலையாவது மூட வைக்கணும். அந்த மாதிரி தான் இவங்க 500 டாஸ்மாகை மூட வச்சுட்டு அங்கே வந்து பெரிய பெரிய பாருக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 30 லைசன்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி லைசன்ஸை கொடுத்துருக்குறாங்க. இதன் வருமானம் யாருக்கு வரும்னா, இந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கிடைக்கும். இந்த லைசன்ஸ் சாங்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போது அந்த அமைச்சருக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு போய் சேரும். இந்த FL1 லைசன்ஸ், அதாவது இந்த டாஸ்மாகங்களெல்லாம் மூட வச்சுட்டு அங்கே வந்து ஒரு பெரிய பாரை ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த பாருக்கும் நிறைய பிஸ்னஸ் வரும், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்குற அமைச்சருக்கும் நல்ல டப்பு வரும். அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ரெசார்ட்டு இந்த மாதிரி பார்லலாம் வியாபாரம் அதிகமாக இருக்கணும், சரக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதை சுற்றி இருக்கிற டாஸ்மாகெல்லாம் மூடணும். அப்படி தான் ஒரு 500 கடைகளை வந்து திமுக அரசு டைம்லேயும் அதிமுக அரசு டைம்லேயும் மூடியிருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே இந்த 700 கடைகளை மூடினது வந்து இந்த FL2 லைசன்ஸ், FL3 லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக கிடையாது, உண்மையிலேயே மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, உண்மையிலேயே மக்களுடைய நன்மைக்காக தான் இந்த 700 கடைகளை மூடியிருக்கிறாங்க. ஸோ அது வேற இது வேற. சிஎம் விஜயோடைய அரசு வந்து மக்களுடைய பாதுகாப்புக்காக மூடினது, நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக மூடினது, அது ரெண்டும் வேற வேற. சரி, நம்ம விஷால் மேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா, சினிமா துறைக்கு ராஜ்மோகன் அமைச்சராக இருந்தாலும் நம்ம சிஎம் தான் கடைசி முடிவை எடுப்பார் அப்படின்றத நம்ம விஷால் உணர்ந்தால் போதும். ஆனால் சொன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான கருத்து இருக்கும் இல்லையா, அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.